Excel, where the inauguration of first year of engineering, architecture, MBA, MCA, BA, Diamond classes are commencing today, where irrevariable of their college years of experience for this 18-19 academic year batch, we are commencing the class today with many new faces, parents, students and guests are here to make a positive vibration in our campus, to make a very good start for the students of day one college, where we have three eminent guests. So I don't want to take much time with you people, where we will be there for next 2 years, 3 years, 4 years, based on their courses. We will be here to interact. We will be having more opportunities for a very good interaction. But even then, as a start, I am here to give some overview about engineering, where I think the online engineering system has come, online counseling system has come only into this academic year, where apart from that, we hope that Tamil Nadu people will be aware of the counseling status. கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலான சீட்டுகள் வேக்கண்ட். அதையும் தாண்டி ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு அட்மிஷன்ஸ் ஆகிருக்கு, நிறைய இடத்துல ஆகலை, அல்லது ப்ரீவியஸ் கட் ஆஃப்ஸை விட இப்போ மார்க்ஸ் 20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் குறைஞ்சிருக்கு வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஸோ இந்த போன்ற ஒரு சூழ்நிலையில் பொறியியல் கல்லூரி அதனால் வெளியே போய் சொன்னாலே காலேஜுன்னு சொல்கிறதே இப்போ யோசித்து சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்னாவே ஒன்றும் இல்லை சார், அது வேஸ்ட்டு சார் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது ஒரு சில இடத்துல. அதை ஓவர் கம் பண்ணணும். ஸோ அப்போ வாட் இஸ் த சேஞ்ச், வாட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வரும்போது, அந்த மாற்றத்தை நாங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதை கொண்டு வரக்கூடியவர்கள் மாணவர்கள், அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் சேஞ்ச் தான் பொதுமக்களிடையே இருந்தாலும் சரி, ஒரு பொது இடத்துல எங்கே போனாலும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வர முடியும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு புதிய பரிமாணத்தை நான் உங்களிடம் பகிர இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போது பேராமெடிக்கல் கோர்சஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக மெடிக்கலில் ஒரு இந்தியன் மெடிசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அந்த கோர்சஸும் கமென்ஸ் பண்ணுறோம். அதில் நேச்சுரோபதி கமென்ஸ் பண்ணிட்டோம், ஹோமியோபதி, சித்தா நெக்ஸ்ட் இயர் கமென்ஸ் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஎஸ்சி கோர்சஸ், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இது போன்ற பேராமெடிக்கல் கோர்சஸ் we are commencing. And apart from that, this year we have commenced with arts and science, and we have polytechnic. இது போன்ற கல்வி நிறுவனங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக when it comes to engineering, அதோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட்டை டார்கெட்டாக வச்சு அந்த இடத்துல ஒரு அட்மிஷனோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் இது வந்து யாரும் பார்க்குறதில்ல. நீங்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் காலேஜில் பையன் சேரணும்னு நினச்சாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சார் அங்கே கேஸ்லாம் வருவாங்களாங்க சார், பேஷண்ட் வருவாங்களா, என் பையன் கற்றுக்கிறதுக்கு இல்லை என் பொண்ணு கற்றுக்கிறதுக்கு அங்கே பேஷண்ட் வருவாங்களா, இதான் முதல் கேள்வி கேட்பாங்க. சார் சரி கேஸு இல்லைனாலும் பரவாயில்ல சார், சீட் இல்லை சார், அப்படி ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்து டிகிரி வாங்கிட்டு அப்புறம் வெளியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்ப்பாங்க. அடுத்தது பேராமெடிக்கல் சைட்லேயும் ஹாஸ்பிட்டல் கோர்சஸ் வரும்போது பேஷண்ட்ஸ் வராங்களா அப்படிங்கிறத அதிகபட்சம் பார்ப்பாங்க. முடித்த பிறகு பையன் வேலைக்கு போனோம், வேலை வாங்கி காலேஜ் கொடுத்துட்டாங்களா, உங்கள் காலேஜுக்கே ஆன் கேம்பஸ் வந்துச்சா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பொறியியல் துறையை தாண்டினால் எந்த ஒரு துறையிலையும் கிடையாது. ஏனென்றால் நம்ம ஆர்கிடெக்சர் கமென்ஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நாங்கள் கடந்து வந்துட்டோம். 40 சீட் ஆரம்பிச்சு 80 ஆச்சு, 120. ஸோ 120 இன்டேக்கு, அது போக எம்ஆர்க்கு, இதெல்லாம் இதில் எந்த ஒரு பேரண்ட்டும் வந்து சார் என் பையனுக்கு வேலை வாங்கி நீங்கள் தரல அப்படிங்கிற கொஸ்டின் நாங்கள் ரைஸ் ஆகுறதில்ல. ஆனால் இந்த பொறியியல் துறையில் மட்டும் என்ன ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, டூ மெனி காம்படிஷன்ஸ்,
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தேர்ட் இயர்லேருந்தே அவங்களுடைய தேவை இருந்துச்சு. அதனால் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ காலேஜுக்கே வந்து ஆஃபர் கொடுத்து ஒரு காலம் இருந்தது. இப்போ அந்த நிலை மாறிவிட்டது. இருந்தாலும் ஒவ்வொரு கல்லூரியும் அவர்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் பையனுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மேண்டேட்ரி விஷயம். ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பையனை பதிவு பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. உடனே என்ன நினைக்கிறாங்க, பையனை கூப்பிட்டு ஏதாவது கம்பெனி வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் வரலப்பா. அந்த கம்பெனியில் எலிஜிபிலிட்டி இருக்காமா இல்லையாங்கிறது பையனுக்கோ பேரண்ட்டுக்கோ தெரிய போகிறது இல்லை. ஏன்னா இப்போது நிறைய லெக்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ளே போனோடனே அவங்க சொல்கிற மாதிரி போய் பார்க்குறதே கஷ்டம். கையை காலை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி போய் உள்ளே போய் பார்த்தோன்னே அவர் உடனே கேட்குறாரு, உங்கள் இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க? சார் 200 பேர் இருக்காங்க சார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில். மெக்கானிக்கல் 200 பேர் இருக்கும். அப்படியா, ஓகே, வெரி குட் அப்படின்ட்டு அடுத்து ஒரு 60% மேலே எவ்வளோ பையன் இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே சிங்கிள் டிஜிட் அல்லது டபுள் டிஜிட்டுக்கு வந்துடுது. உடனே 200லேருந்து சார் ஒரு 50 ஒரு 100 அவர் உடனே எடுத்துனே எனக்கு 300 பேர் வேணும், எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா ஓகே சார் அப்படின்னா அப்புறம் இங்கிருந்து உட்காந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வாங்க, உங்கள் காலேஜ் இருந்து ஆள் அனுப்புங்க, எங்கள் காலேஜ் இருந்து ஆள் அனுப்புங்க. இப்படி தான் ட்ரைவ் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொண்டு வந்து சேர்த்தாச்சு, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே காலேஜாக பார்த்து வேலை வாங்கி கொடுத்துருவோம் அல்லது வாத்தியாராக பார்த்து வேலை வாங்கி கொடுத்துருவோம். இதெல்லாம் ஒரு மேண்டேட்ரி கிரைட்டீரியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற எந்த ஒரு துறையிலும் இது போன்ற ஒரு நிலை கிடையாது. நீங்கள் ஒரு எனி ப்ரொஃபஷன் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் ஒரு பிளேஸ்மெண்ட்டை வச்சு அந்த காலேஜையோ அந்த இதையோ அந்த துறையோ ப்ரொமோட் பண்ணுற ஒரு நிலை எதுலேயும் கிடையாது. ஒன்லி இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதில் வந்து இப்போ மிகப்பெரிய சரிவு. ஏன்னா பையன் சேரத்துக்கு ரெடியாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சார் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பர்டன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காலேஜ் மேலேயும் அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி மேலேயும் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. சார் பையன் சேர்த்து விட்டோம், கம்பெனி வரல, அதனால பையனுக்கு வேலை கிடைக்கல. அடுத்து ஒரு முடிச்சு போனதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரியிலையும் வேலையை வாங்கியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு போய் 6 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அது பிடிக்கலன்னா அடுத்த கம்பெனிக்கு போன மாணவர்களும் இருக்காங்க. இதே காலேஜில் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம். அறிவு வச்சுருந்துருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு சில காரணங்கள். பாதி பேர் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஒரு 4 ரவுண்டு இன்டர்வியூ இருக்குன்னா 2 ரவுண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு 3ஆவது ரவுண்டுக்கு சார் மத்தியானம் சாப்பிட வரதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடணும். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அடுத்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியும் மாணவர்கள் இருக்கிறாரு, மாணவர்கள். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்லி இந்த காலேஜஸ் ஆர் பிளேம். அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதில் உண்டான அடுத்த லெவல் முயற்சி என்ன பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியுது, என்ன தெரியுது, இங்கே வரும்போது இங்கே இல்லை, நீங்கள் மெடிக்கல் போனீங்கன்னாலும் சரி, மெடிக்கல்லாம் வந்து இன்னைக்கு யூஜிக்கு நீட் எக்ஸாம் எழுதி, அவன் பிஜிக்கு நீட் எக்ஸாம் எழுதி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு நீட் எக்ஸாம் எழுதுனா கிட்டத்தட்ட அவன் பையன் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவன் இன்னும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கான். ஏன்னா 30 வருஷம் சர்வசாதாரணமாக ஒரு 10லிருந்து 12 ஆண்டுகள் யூஜி பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சு ஒரு அடுத்த லெவலுக்கு வருவதற்கென்று அந்த ஒரு நிலை ஆகின்றது. அதே சரி இதெல்லாம் பரவாயில்ல சார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி சார் அப்படிங்கிறப்போ ஒரு 9 லட்சம் பேர் வருஷம் +2 எழுதுறாங்க. அதில் ஹார்ட்லி இப்போ இந்த கவுன்சிலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு 75,000 பேர் தான் இன்ஜினியரிங் சேர்றாங்க. அதிகபட்சம் மெடிக்கல் பேராமெடிக்கல் எல்லாம் சேர்ந்தே சீட்டு ஒரு 1 லட்சம் தான் இருக்குது. அதுவே இல்லை, 75,000க்குள்ளே தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 8 லட்சம் பேரில் 6 லட்சம் பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 lakhs பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுக்கப்புறம் யூஜி முடிச்சு அதில் பிஜி ஒரு சிலர் போகிறாங்க, அடுத்து பிஎட் எம்எட் அந்த மாதிரி அது ஒரு 5-6 வருஷம். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில கோர்சஸ் எல்லாம் டைரக்ட் பிஹெச்டி, அதாவது யூஜி பிஏஓ பிஎஸ்சியோ முடிச்சு அதுக்கடுத்து எம்எஸ்சி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு ஒன்று பிஹெச்டி அல்லது பிஎட் எம்எட் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைரெக்டாக ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் தொடர்ந்து படித்து அடுத்த ஒரு நிலைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, அந்த பெரிய வால்யூம் அங்கே போனாலும் அங்கே பிளேஸ்மெண்ட்டுங்கிற ப்ரெஷர் இருக்கிறது இல்லை. அப்படியே பையன் ஒரு 3 வருஷம் படிக்கிறாங்க, அப்படியே அடுத்த ப்ரொஃபஷன் போகிறாங்க, இல்லைன்னா அப்படியே லோக்கல் ஏதோ கிடைக்கிற வேலையில் செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் மற்ற கோர்சஸில் பார்க்கப்படுது. ஆனால் இந்த பொறியியல்னு வரும்போது மட்டும் ஜாப் வாங்கி கொடுத்தாங்களா, வாங்கலையா, ஏன் வாங்கல, அதெல்லாம் வாங்கி கொடுக்கல.
ஸோ அந்த ஒரு நிலை தான் வந்துட்டு இருக்கு. இதில் நம்ம அடுத்த ஒரு கட்டத்தை மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி அறிந்து கொள்ள வேண்டியது, பொறியியல் கல்லூரினா இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, இங்கே பதிவு பண்ண மாதிரி உடனே வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய மகனோ மகளுக்கோ நல்ல ஒரு கல்வியை வழங்க வேண்டும் என்று தான் இந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே அவர்களும் ஈடுபட வேண்டும். நல்ல ஒரு ஈடுபாடை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவரோட அறிவு திறமை வளரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ண மாட்டீங்க, ஃபேக்கல்ட்டியை நீங்கள் டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. சார் ஒரு வேலை வாங்கி தரல அல்லது வேலை கிடைக்கல, அந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம தெளிவாக சொல்கிறோம், இப்போ 2017 புதுசாக ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நியூ கரிக்குலம் கரண்ட்டாக ஓரளவுக்கு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே, ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள், இவங்க முடித்து வெளியே போகும்போது 4 ஆண்டுகள் ஆகுது. அந்த 4 ஆண்டுகள்ங்கிறப்போ 1 வருஷம் 2 வருஷத்தில் கரண்ட் சினாரியோஸ் சேஞ்சஸ் என்னென்ன வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது தெரியக்கூடிய சூழ்நிலையில் மிக எளிதாக ஒரு வேலை வாய்ப்புக்கு போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமது கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் எளிதாக அந்த ஒரு தேர்ச்சியை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் எங்களது ஆசிரியர்கள் உங்களுக்கு இங்கே உதவ இருக்கிறார்கள்.